பசினி, காமேசி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி, இந்த 8 பேரும் சேர்ந்து ஒரு சேர ஒரு நாமத்தை சொன்னார்கள். அந்த நாமம்தான் ஸ்ரீமாதா 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 என்று அழைத்தார்கள். வாய் நிறைய அழைத்தார்கள். வாயிலே அமுது ஊறியது. அந்த ஸ்ரீமாதா என்று அழைத்தவுடன் தாய்க்கு கருணை பிறக்கிறது. கருணையே உருவான கருணா சமுத்திரம் எல்லா ஜீவர்களையும் பார்க்கிறாள். மூவர்களை விட்டுவிட்டு, ரிஷிகளை விட்டுவிட்டு, முனிகளை விட்டுவிட்டு மனித குலத்தை உற்று நோக்குகிறாள். இனி உங்களுக்கு துன்பம் இல்லை அம்மா, நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போரும். நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்ட, இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு இது அம்மா, எத்தனை ஒன்று ஒன்றா பட முடியாது இனி அரசே, பட்டதெல்லாம் போதும், பட முடியாது இனி துயரம். 1 2 வாழ்க்கையில் இடி இடி இடி, அடி அடி அடி, எழ முடியவில்லை வாழ்க்கை. இந்த நாமாவை சொல்லுங்கள். எந்த நாமாவை சொல்ல வேண்டும்? இந்த யோகமாயா புவனேஸ்வரியை பார்த்து ஸ்ரீமாதா என்று கூப்பிடுங்கள். வாய் நிறைய சொல்லுங்கள், ஸ்ரீமாதா 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 என்று. அதில் ஒரு மென்மை இருக்க வேண்டும், ஒரு ருச்சி இருக்க வேண்டும், ஒரு பரிவு இருக்க வேண்டும். அதை கூப்பிடும்போது ஸ்ரீமாதா ஸ்ரீமாதா என்று அழைத்தவுடன் அந்த ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி மாதா என்ன செய்கிறாளாம்? யார் இந்த ஈனக்குரலிலே கூப்பிடுவது, யார் நம்மை பார்த்து கூப்பிடுவது என்று அவர்களை உற்று நோக்குகிறாளாம். தரித்திரம் விலகுகிறது. இன்று வரை இருந்த, இந்த க்ஷணம் வரை இருந்த, இந்த நிமிடம் வரை இருந்த அந்த கஷ்டத்தை போக்குகிறேன் என்பதற்காக இதோ தெரிகிறது பார், அபய வரதத்தை காட்டுகிறாள். எல்லா விதமான துன்பமும் போகிறது, கஷ்டமும் போகிறது, இன்னலும் போகிறது.